பெரியார் குறித்த சீமானின் அவதூறு பேச்சு RSS இடமிருந்து ஆதாயம் பெறவும் பாஜகவுடன் நெருக்கமாகவும் மேற்கொள்ளப்படும் முயற்சி என மே 17 இயக்கம் குற்றம் சாட்டியுள்ளது. சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள பத்திரிகையாளர் மன்றத்தில் பெரியார் குறித்த சீமானின் சர்ச்சை பேச்சு தொடர்பாக மே 17 இயக்க ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது பேசிய அவர், சீமான் தொடர்ச்சியாக பொய் பேசுவதாலும் அவதூறு செய்வதாலும் அரசியல் செய்து வருவதாகவும் அவருக்கும் தமிழ் தேசியத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை எனவும் கூறினார். நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய பெண்கள் சீமானிடம் கவனமாக இருப்பது நல்லது என எச்சரித்தார். RSS அமைப்பு பாரதிய ஜனதா கட்சி அமைப்பு வெளியிட்ட புத்தகத்தில் இருந்து அல்லது அவர்கள் வெளியிட்ட பரப்பிய அவதூறிலிருந்து எடுத்து சீமான் பேசியிருக்கிறார். ஆக பாரதிய ஜனதா கட்சியினுடைய முகவராக பிரதிநிதியாக சீமான் பேசியிருப்பது என்பது அம்பலமாகிறது. தந்தை பெரியார் சீமான் சொன்னதை போன்ற எந்த கருத்தையும் சொல்லவில்லை. பெரியார் ஏற்றுக்கொள்ளாத ஒரே கட்சி பாரதிய ஜனதா கட்சி தான். அப்ப சீமான் பெரியாரை விமர்சிக்கிறார் என்றால், பெரியார் மீது அவதூறு பேசுகிறார் என்றால், அவருக்கு யாரிடமிருந்து தனக்கு ஆதாயம் வரும் என்று எதிர்பார்க்கிறார் அப்படின்னு பார்த்தா அது பாஜகவிடமிருந்து, சங்கிகளிடமிருந்து, மோடியிடமிருந்து, அண்ணாமலையிடமிருந்து, RSS இடமிருந்து தனக்கு ஆதாயம் வர வேண்டும் என்பதற்காக பேசுகிறார். தமிழ்நாட்டில் எந்த கட்சியும் இப்ப பெரியாரிடம் முரண்பட்டு இருக்கலாம், ஆனால் பெரியார் மீது அவதூறு சொன்னதில்லை. அவர் சொல்லாத கருத்தை சொன்னார் என்று யாரும் பேசியதில்லை. அவர் கருத்தோடு முரண்படுவது என்பது வேறு. அது தந்தை பெரியார் காலத்தில் இருந்திருக்கிறது. ஆனால் தந்தை பெரியார் யாரும் இழிவு செய்ததில்லை. சீமான் இழிவு செய்கிறார் என்றால் சீமானுக்கு பாரதிய ஜனதா கட்சியோடு நெருக்கமாக வேண்டும் என்கின்ற ஒற்றை காரணத்திற்காக அதை செய்கின்றார்.